கெண்டை புடிச்சிருச்சு, கெண்டைக்கால் வலிக்குது, காஃப் மசில் வலிக்குது அப்படின்னு சொல்றவங்களுக்கு எக்சர்சைஸ் சொல்லி தரேங்க இந்த வீடியோல. காஃப்ல வலிக்கிறதுக்கு சின்ன ரீசன்லேருந்து பெரிய ரீசன் வரைக்கும் இருக்குங்க. இருக்கிறதுலையே ஸ்மாலஸ்ட் ரீசன் என்னென்னா, ஹீமோக்ளோபினோ கால்சியமோ கம்மினால மெயின்லி அந்த இடத்துல ஒரு கிராம்ப் மாதிரி வரும், மசில் கிராம்ப்பு. அது மட்டும் ரீசன் இல்லை, நிறைய எக்ஸர்சன், நிறைய ஓவராக விளையாண்டது, ஓவராக வேலை பார்த்தது, இல்லைன்னா ரொம்ப செடன்ட்ரி லைஃப், ரொம்ப ஒரு வேலை இல்லாமல் ரொம்ப நேரம் படுத்திருந்தது, இல்லை அந்த இடத்துல சுலுக்கிட்டது. காஃப் வந்து கேஸ்ட்ராக்னிமியா சோலியஸ்ன்னு 2 மசில் இருக்குது, அது ஏதாச்சும் சுலுக்கிட்டது. இந்த மாதிரி நிறைய ரீசன்ஸ்னால காஃப் வந்து அந்த மாதிரி வலிக்க ஆரம்பிச்சிடும். கெண்டைக்கால் வேறு நிறைய ரீசனில் வலிக்குதுங்க. அதில் மட்டும்தான் கெண்டைக்கால் வலிக்கணும்னு இல்லை, சிலருக்கு நைட் டைம் வலிக்குது, நைட் கிராம்ஸ் மாதிரி. அதுவும் கிராம்ஸோட சேர்ந்தது, சத்து பற்றாக்குறை, இல்லைன்னா வந்து மசில் வந்து ஸ்ட்ரெயின் ஆயிடுச்சு, இல்லை மசில் ஸ்ப்ரெயின் ஆயிடுச்சு. ஸ்ட்ரெயின்னா அதிகமாக கஷ்டப்படுத்தியாச்சுன்னு அர்த்தம், ஸ்ப்ரெயின்னா சுலுக்கிச்சின்னு அர்த்தம். இதை தவிர என்ன இருக்குன்னா, சயாட்டிக்கானாலேயும் சம்டைம்ஸ் வலிக்குது. சயாட்டிக்கானா இடுப்புலேருந்து ஒரு நரம்பு பெட்டெக்ஸ் வழியாக தொடை வழியாக வந்து அப்புறம் கெண்டைக்காலில் வந்து அப்புறம் பாதத்தில் போய் சப்ளை பண்ணுது. அந்த நரம்பில் இடுப்பில் ஏதாச்சும் எலும்பு தேய்மானம் ஆகியோ, ஜவ்வு வீங்கி, ஜவ்வு விலகி, ஜவ்வு தொத்தி நரம்பு அழுத்திட்டு இருந்தா அப்படின்னா டேர்ம்ஸ், மெடிக்கல் டேர்ம்ஸ் படி லம்பார் ஸ்பாண்டிலோசிஸ் ஆர் லம்பார் ஸ்பாண்டிலைட்டிஸ் ஆர் லம்போசேக்கல் ஸ்ட்ரெயின். அதை தவிர டிஸ்க் பல்ஜ், டிஸ்க் ப்ரோட்ரூஷன், டிஸ்க் புல்லாப்ஸ் வித் சயாட்டிக்கா அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அந்த ரேடியேட்டிங் பெயின் வந்து அந்த காஃப்க்கு சப்ளை பண்ணுற அந்த நர்வ் வந்து கம்ப்ரஸ் ஆகிக்கிறதுனால வர்றது. அதுவும் பார்க்க கிராம்ஸ் மாதிரியே இருக்கும். இதை தவிர என்னென்ன வரலாம், ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டியில் வரலாம். இதை தவிர எதில் வரலான்னா, ஈவன் பெரிய நோய் மயோகார்டியல் இன்ஃபெக்ஷனில் கூட வரலாம். அதாவது எம்ஐன்னு சொல்லுவாங்கள்ல, ஹார்ட் சம்மந்தப்பட்ட நோய் வந்து அது வந்து நம்மளை ஒரு கார்டியாக் ஃபெயிலியர் வரைக்கும் கூட கொண்டு போய் விட்டுறலாம். அந்த மாதிரி ஒரு மயோகார்டியல் இன்ஃபெக்ஷன், சரிங்களா? அதில் கூட இங்கே பெயின் வருங்க. அப்புறம் த்ராம்பஸ் எம்பாலிசம் அது மாதிரி உள்ளுக்குள்ளே நம்மளோட ரத்தம் ஓடுற இடத்துல ஒரு காற்று கட்டி மாதிரி போய் அதெல்லாம் ஓடுறதுல வரலாம். இதெல்லாம் ரேரான இது, அதனால் அதை பெருசாக தெரிஞ்சு வச்சுக்க வேணாம். ஸோ அந்த மாதிரி கூட காஃபில் பெயின் வரலாம். பட் 95% பேர்த்துக்கு இந்த மாதிரி மசில் கிராம்ப்னாலேயோ, சுலுக்குனாலேயோ, சயாட்டிக்கனாலேயோ இதனால தான் வருது. ஸோ இப்படி இருந்தால் என்ன பண்ணலான்னா, இப்படி இருந்தால் அதுக்குண்டான எக்ஸசைஸு ஒரு 3-4 ஸ்டெப்பு ஃபாலோ பண்ணலாம். ரெஸ்ட்டு கொடுக்கலாம், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் எலிவேஷன், காலை தலைவாணி மேலே தூக்கி வச்சு படுக்கலாம். 2 விஷயம். ஏன்னா லிம்ஃபேட்டிக் ட்ரைனேஜ் எல்லாம் இங்கே தான் இருக்குது. நம்மளோட இது பெல்விஸ் ரீஜன் இருக்குல்லங்க, வயிற்றுக்கு கீழே, அதில் சைடில் தான் லிம்ஃபேட்டிக் ட்ரைனேஜ் இருக்குது, தொட ஆரம்பிக்கிற இடத்துல, ஹிப்பில் உள் சைடு. ஸோ அது ஒன்று. எலிவேஷன், தூக்கி வச்சு படுத்துக்கிறது, தண்ணி 3-4 லிட்டர் குடிக்கிறது, மனநிலையை நான் அமைதியாக வச்சுக்கிறது. இதை தவிர அந்த காஃபில் ஐஸ் வைக்கலாம் 10லேருந்து 15 நிமிஷம். ஏன்னா ஐஸ் சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் பண்ணி நம்மளோட அந்த இடத்துல இருக்கிற இன்ஃப்ளமேஷனை எல்லாம் குறைச்சி பிளட் சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் பண்ணி வலியை குறைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ காஃபுக்குன்னு எக்ஸசைஸ் இருக்குங்க. காஃபில் கேஸ்ட்ராக்னிமியா சோலியஸ்னு மசில் இருக்குது, அதுக்கான எக்ஸசைஸ் இப்போ நான் சொல்லித்தரேங்க. மல்லாந்து படுத்துக்கிட்டு நல்லா இப்படி படுத்துக்கோங்க. ஓகே, காலை வந்து ஷோல்டர் அளவுக்கு அகலமாக வச்சுக்கோங்க. ரொம்ப அகலமாக வைக்க வேணாம், ரொம்ப ஒட்டியும் வேணாம். வச்சுக்கிட்டு பாதத்துக்கு வந்து பிளான்டார் ஃப்ளெக்ஷன், ரிலாக்ஸ், டார்சி ஃப்ளெக்ஷன், அந்த எக்ஸசைஸ் காஃப்க்கான எக்ஸசைஸ். பிளான்டார் ஃப்ளெக்ஷன்னா பாதம் கீழே 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ் 1 2 3 4 5 6 7 8 9 10. பாதம் மேலே 1 2 3 4 5 6 7 8 9 10. திரும்ப கீழே 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ் 1 2 3 4 5 6 7 8 9 10. மேலே 1 2 3 4 5 6 7 8 9 10. திரும்ப மூணாவது 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ் 1 2 3 4 5 6 7 8 9 10. திரும்ப மேலே 1 2 3 4 5 6 7 8 9 10. இந்த மாதிரி காஃப்க்கு எக்ஸசைஸ் பண்ணலாம். லெஃப்ட்லேயும் செஞ்சு காட்டுறேன். பாதம் கீழே பிளான்டர் ஃப்ளெக்ஷன் 1 2 3 4 5 6 7 8 9 10. பாதம் ரிலாக்ஸ் 1 2 3 4 5 6 7 8 9 10.
பாதம் மேலே 1 2 3 4 5 6 7 8 9 10 இது மாதிரி நான் 3 தடவை செஞ்சு காட்டினேன் வலது காலுக்கு, ஒரு தடவை செஞ்சு காட்டினேன் இடது காலுக்கு. இது மாதிரி 7 தடவை ரிப்பீட் பண்ணோம். கீழே பண்ணுறப்போ ஓவராக பண்ணக்கூடாது, ரிலாக்ஸ் அப்போ உண்மையான ரிலாக்ஸாக இருக்கணும். நடுவில் கொண்டு வந்து டைட்டாக நிறுத்தக்கூடாது. மேலே பண்ணுறப்போ ஓவராக பண்ணக்கூடாது. ஜஸ்ட் உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோதான் பண்ணணும். ஓவராக பண்ணுனா அதுவே ஒரு பெயினை க்ரியேட் பண்ணும். ஸோ இந்த மாதிரி எக்ஸசைசஸ் நம்மளோட காஃப் மசிலில் சர்க்குலேஷன் அதிகப்படுத்தி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? இதை தவிர காஃப் பெயினுக்கு வீட்டுக்குள்ளே ஒரு சாஃப்ட் செப்பல், வீட்டுக்கு வெளியில் ஒரு சாஃப்ட் செப்பல் பாட்டுக்கலாம். பழங்கள் காய்கறிகள் அதிகமாக சாப்பிட்ணும். ஹீமோக்ளோபின் கால்சியம் கம்மியாக இருந்தால் ஹீமோக்ளோபின் ரிச் டயட், கால்சியம் ரிச் டயட்லாம் சாப்பிட்லாம். ஹீமோக்ளோபின் ரிச் எதுலன்னு கேட்டிங்கன்னா முருங்கைத்தலை சூப்பில் அதிகமாக இருக்குது. அது தவிர கொத்தமல்லி, புதினா, கருவேப்பிலையில் இருக்குது. அது தவிர கேரட், பீட்ரூட், காலிஃப்ளவர், முட்டைக்கோஸில் இருக்குது. அது தவிர முட்டை, மட்டன், சிக்கனில் எல்லாம் இருக்குது. இது தவிர பால் அண்ட் பால் பொருட்களில் இருக்குது. இது தவிர பாடி ஹீட்டாக இருந்தாலும் ஹீமோக்ளோபின் ரைஸ் ஆகாது. அதனால் பாடி ஹீட்டை குறைக்கிறதுக்கு ஒரிஜினல் செக்கு நல்லெண்ணெய் தேய்ச்சி வாரம் 2 நாள் குளிக்கலாம். இது தவிர என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா வரகு, திணை, சாமை, குதிரைவாலி அது மாதிரி நார்ச்சத்து இருக்கிற சிறுதானிய வகைகள், அரிசி வகைகள்லாம் எடுத்துக்கலாம். உப்பு, புளி, காரமெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். இது ஹீமோக்ளோபினுக்கு. கால்சியமுக்கு வந்து நிறையா இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஈவன் ஃப்ரூட்ஸில் எல்லாத்துலேயுமே. ஸோ பால் கூட கால்சியம் ரிச் தான். சரிங்களா? கால்சியம் ரிச்சான ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் எல்லாம் சாப்பிடுங்க. மொத்தத்தில் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் அதிகமாக சாப்பிடுங்க. விட்டமின் D3 வேணும்னா நீங்கள் வந்து கொஞ்சம் வெயில் எல்லாம் போங்க. இதெல்லாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸ் வேணுன்னா என்ன ஃபாலோ பண்ணுங்கள். ஃபிசியோதெரப்பி கன்சல்டேஷன் வேணுன்னா கால் பண்ணுங்கள். ஃபிசியோதெரபிஸ்ட் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வேணுன்னா கால் பண்ணுங்கள். திஸ் இஸ் பிரகாஷ், ஃபிசியோதெரபிஸ்ட்.